ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக கிராமப்புறத்தில் விற்கிற மாதிரியான ஒரு கறி தொக்கு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க மாட்டாங்க. மண் சட்டியில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து தான் செய்வாங்க. அவ்வளோ மனமும் ருசியும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கறி தொக்கு தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க செய்யலாம். செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுக்கலாங்க. மண் சட்டியிலே செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் கிராமத்தில் செய்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்குங்க. கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாமே 2 சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி. முதல்ல பூண்டை இடிக்கல்லில் போட்டு நல்லா இடிச்சிக்கிங்க. இடிச்சிட்டு எண்ணெயில் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த பூண்டை லைட்டாக வதக்கிட்டு இஞ்சியும் அதே மாதிரி இடித்து சேர்த்துக்குங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இந்த 2 வெங்காயத்தை நல்லா எந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். எப்பவுமே தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் தக்காளி நமக்கு சீக்கிரமாக நல்லா குழைய வதங்கி கிடைக்கும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். பொறுமையாக வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் ஒரு 1/2 kg நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்குங்க. சிக்கன் வாஷ் பண்ணுறப்போ மஞ்சத்தூள் சேர்த்து வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வராது. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலா பொருட்களுமே சேர்க்கலை. அதனால் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். அந்த மிளகாய்த்தூள் சிக்கன் பீஸில் எல்லா சிக்கன் பீஸ்லையுமே போய் சேர்கிற மாதிரி நல்லா கலரிக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் சிக்கனில் எந்த தண்ணியுமே விடலை. ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி ஊறி வந்திருக்கு பாருங்கள். சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே இப்படி தான். நம்ம தண்ணி விடலைன்னா கூட அதிலேயே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஊறும். இப்போ பாருங்கள், இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். அவ்வளோ வாசனையாக அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் என்னோடய தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இது குழம்பு கிடையாது, சிக்கன் குழம்பு கிடையாது. இது சிக்கன் தொக்கு. நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா சிக்கன் வேகணும், அதனால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னுட்டு. காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியாக நம்ம மிளகு சேர்க்க போகிறோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா தண்ணி சுண்டி வெந்துருச்சு. கடைசியாக மிளகு சீரகத்தை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டான காரம் இருக்கணும். இந்த சிக்கனுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும்.
அதாவது காரம்னா மிளகாய் தூளினுடைய காரம் இருக்கக்கூடாது. அந்த பெப்பர்னுடைய காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை ரசம் சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை தோசை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பராக சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் எந்த பொருளுமே சேர்க்கலை, ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். 2 காரணம் தாங்க. ஒன்று மண்சட்டி, இன்னொன்று கிராமங்களில் கிடைக்கக்கூடிய தண்ணி. இந்த 2 விஷயந்தாங்க அவ்வளோ ருசியை கூட்டி தரும். நம்ம வந்து சென்னையில் வச்சாலும் கிராமத்தில் வர டேஸ்ட்டு வராது. ஆனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வைக்கிறப்ப ஓரளவு அந்த கிராமத்து கை மணக்கும் கண்டிப்பாக. இப்போ கடைசியாக இதுக்கு கொத்தமல்லியை தூவிட்டா சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஃப்ரை கிடையாதுங்க, சிக்கன் தொக்கு. கடைசியாக கண்டிப்பாக கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கங்க, வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கலர்ஃபுல்லான டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. சிக்கன் வந்து பாருங்கள் பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கு. இன்னும் இந்த மண்சட்டியினுடைய ஹீட்டில் இன்னும் நல்லா பஞ்சு பஞ்சாக ஆகிடும் ஒரு 5 நிமிஷத்தில். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இன்னும் லைட்டாக கொதிக்குது பாருங்கள். இதை சுட சுட சோறில் போட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.